पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். சித்திரை மாதம் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்க்கும் தமிழ் புத்தாண்டு பிறக்கும் மகத்தான புண்ணிய தினமும் இந்த சித்திரை முதல் தேதி தான். சித்திரை மாத தமிழ் வருஷப்பிறப்பன்று மாங்காய், வெல்லம், வேப்பம்பூ, காய்ந்த மிளகாய் போட்டு பச்சடி செய்து சாப்பிடுவாங்க. இதில் இனிப்பு, காரம், கசப்பு, புளிப்பு, அறுசுவை உணவுடன் படைச்சி சாப்பிடுவாங்க. நம் வாழ்க்கையும் அது போல தான். அதாவது சித்திரை மாதத்தில் கிரக நிலையை பற்றி பார்க்கும் பொழுது சித்திரை 13, அதாவது 26/4/2025 ராகு கும்பராசிக்கு மாறுதல், கேது சிம்ம ராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 17ஆம் தேதி 30/4/2025 அன்று புதன் மேசராசிக்கு மாறுதல். அடுத்தது சித்திரை 28/11/2025 குரு மிதுன ராசிக்கு மாறுதல். இவ்வாறு கிரகநிலைகள் செயல்படுது. சித்திரை மாதத்தில் கும்பத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். குடும்பம் ஜென்ம ராசியில் அமர்ந்திருக்கும் சனி பகவானுடன் சித்திரை 13ஆம் தேதி ராகுவும் சேருகிறார். கோல்சார விதிகளின்படி ஜென்ம ராசியில் ஏற்படும் இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாத. இருப்பினும் கும்பராசி சனி பகவானின் ஆட்சி வீடாக இருக்கிறதுனால பிரச்சனைகள் கடினமாக இருக்காது. வீண் அலைச்சலும் குடும்ப நலன்கள் சம்பந்தமான கவலைகளும் சோர்வை ஏற்படுத்த வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்க போகுது. நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருடன் இருந்து வந்த சுமூகமான உறவு பாதிக்கப்படக்கூடும். உடல் உபாதைகள் ஏற்பட்டு தக்க சிகிச்சையினால் குணமாகும். வெளியூர் பயணங்களின் போதும் இரவு நேரங்களின் போதும் வாகனங்களை ஓட்டும் போது எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. விவாக முயற்சிகளில் சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பின்பு வரன் அமையும். அடுத்தது உத்தியோகம். அதை பற்றி பார்க்கும் பொழுது உத்தியோகத்துறைக்கு நேரடியாக தொடர்பு கொண்டுள்ள கிரகங்கள் சனி பகவானும் ராகுவும் ஜென்ம ராசியில் இவ்விருவரும் சேர்ந்திருக்கிறதுனால பொறுப்புகளும் பணிச்சுமையும் அதிகமாக இருக்கா. ஆயினும் பதவி உயர்வையும் ஊதிய உயர்வையும் தவறாது பெற்று தந்து விடுவாங்க. பலருக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும். வெளிநாட்டில் பணியாற்ற ஆர்வம் இருக்கிறதுனால இந்த மாதத்தில் நீங்கள் அதை முயற்சி செய்யலாம். எளிதில் வெற்றி கிட்ட போகுது. தொழில் வியாபாரம். அதை பற்றி பார்க்கும் பொழுது சனி ராகு சேர்க்கை சனி பகவானின் ஆட்சி வீடான கும்பராசியில் ஏற்பட்டிருக்குது. தொழில் மற்றும் வியாபார அபிவிருத்திக்கு மிகவும் உகந்த கிரக சேர்க்கை இது. சந்தை நிலவரம் சாதகமாக இருக்கும். வியாபாரம் செழிக்கும். லாபம் மனசுக்கு உற்சாகத்தை அளிக்கும். அலைச்சல் அதிகமாக இருக்கும். அடிக்கடி வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். இருப்பினும் ஒவ்வொரு பயணத்தையும் லாபத்தை பெற்றுத்தரும். புதிய விற்பனை நிலையங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதம்தான் இந்த சித்திரை மாதம். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டின் பிரசித்தி பெற்ற வர்த்தக நிறுவனத்துடன் கூட்டு ஒப்பந்தம் கையெழுத்தாகும். அடுத்தது கலைத்துறையினர். ஜீவனக்காரகனான சனி பகவானுடன் ராகுவும் இணைந்துள்ள இந்த தருணத்தில் கலைத்துறைக்கு அதிகாரியான சுக்கிரன்
அவரது உச்சராசியில் சஞ்சரிக்கிறதுனால வருமானம் உயரும், வாய்ப்புகள் தேடி வரும், புகழ் ஓங்கும். உங்கள் நிதி நிலைமையை சரி செய்து கொள்ள ஏற்ற மாதம் இது. பல மாதங்களாக மந்த நிலையில் இருந்த திரைப்பட தயாரிப்பாளருக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நிதி உதவி எளிதில் கிடைக்கும். இந்த மாதத்தில் எடுக்கும் படங்கள்லாம் நல்ல வசூலை பெற்றுத்தரான். அடுத்தது அரசியல் துறையினர். அரசியல் துறைக்கு பொறுப்பேற்றுள்ள கிரகங்கள் சுபபலம் பெற்று வலம் வருகின்றன. கட்சியில் ஆதரவு பெருகும். கட்சி பொறுப்புகள் சம்பந்தமாக அடிக்கடி வெளியூர் போக வேண்டியது வரும். பிற அரசியல் கட்சியினர் கூட உங்கள்கிட்ட மரியாதையை காட்டுவாங்க. தசா புத்திகள் சுபபலம் பெற்றிருப்பின் கட்சியிலோ அல்லது முக்கிய பதவி ஒன்றை வகிக்கும் வாய்ப்பு கிடைக்கும். அடுத்தது மாணவ மாணவியர். ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்படக்கூடும். ஆயினும் கல்வி முன்னேற்றத்தை இது பாதிக்காது. ஆசிரியர்களின் ஆதரவு உற்சாகத்தை அளிக்கும். தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களை பெற இந்த சனி ராகு கூட்டு சேர்க்கை உதவும். இருப்பினும் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று கவனமாக இருங்க. உயர்கல்விக்கு நிதி உதவி கிடைக்கும். கெடுக்கிறதுல மட்டுமல்ல, கொடுப்பதிலும் சனியும் ராகுவும் நிகரானவர்கள் ஆவார். அந்த உண்மையை இந்த மாதம் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்தது விவசாயத்துறையினர். வயலில் கடினமாக உழைப்பு போட்டிருப்பீங்க. ஆயினும் அதற்கேற்ற விளைச்சலும் வருமானமும் உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்கும். சந்தையில் உங்கள் விளை பொருளுக்கு நல்ல விலையும் லாபமும் கிடைக்க போகுது. பல விளை பொருள்களை ஏற்றுமதி செய்கிறதுக்கும் அதன் மூலம் லாபம் பெறுவதற்கும் வழிவகுத்து தருவாங்க. சனி பகவானும் ராகுவும் பூமி காரகனான செவ்வாய் சுபபலம் பெற்று வலம் வருவது நல்ல யோக பலன்களை தரவல்லது என்பதை எடுத்துக்காட்டுது. அடுத்தது பெண்மணிகள். ஜென்ம ராசியில் சனி பகவானும் ராகுவும் சேர்வது நீங்கள் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியதின் அவசியத்தை எடுத்துக்காட்டுது. வேலைக்கு சென்று வரும் கும்பராசி பெண்மணிகளுக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும். பொறுமையுடன் கையாள்வது அவசியம். ஜோதிட கலையின் பொது விதிகளின்படி ஜென்மராசியில் சனி ராகு ஆகிய இரு வீரியம் நிறைந்த கிரகங்களின் கூட்டு சேர்க்கை அதிக அலைச்சலையும் உழைப்பையும் வெளியூர் பயணங்களையும் ஏற்படுத்தும். அதனால் அசதியும் சோர்வும் உடலை வருத்தும். பரிகாரம் என்னன்னு பார்க்கும் பொழுது நவகிரக சன்னதியில் 6 அல்லது 8 அல்லது 12 சனிக்கிழமையில் தீபத்தி வருவது மிக சிறந்த பரிகாரம் என பரிகார ரத்தனம் என்னும் புராதன கிரகம்தான் கூறுது. சனிக்கிழமையில் பசுவுக்கு உணவளிக்கிறதும் வனம் வணங்குவதும் மிக சிறந்த பரிகாரமாகும். அனுகூலமான தினங்கள் சித்திரை 1, 2, 6 to 10, 14 to 17, 21 to 24, 29. சந்திராஷ்டம தினங்கள் சித்திரை 25 முதல் 27 மாலை வரை.